நம்ம லேட்டஸ்டா அப்லோட் பண்ண வீடியோல நெறைய வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபார்முலா ஃபீட் ஜர்னி போடுங்க, வெயிட் கெயின் ஜர்னி போடுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, WCFல தான் வந்து பாத்தீங்கன்னா பேபி பொறந்தாங்க. அங்க வந்து எல்லாமே ஓகே தான். பட் ஃபீடிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். என்ன ஆச்சுன்னா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாரி நான்ப்ரோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுலாம் என்னன்னா, 2 ஸ்பூன்ஸ் போட்டா போதுன்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம், 1 மந்த்தா கன்டினியூஸா வெறும் 2 ஸ்பூன்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். பேபி எவ்ளோ ஃபீட் எடுத்துக்கிட்டாலுமே நாங்க வந்து 2 ஸ்பூன்ஸ் தான் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா, அங்க அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இதுல நாங்க தப்பு பண்ண விஷயம் என்னன்னா, 1 மந்த்தா நாங்க பேபிய வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே கூட்டு போல. ஏன்னா, எனக்கு போஸ்ட்மார்டம் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, 1 மந்த் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். எந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு டாக்டர் தான் அவங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க போயிருந்தோம். அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் பேபி வெயிட் செக் பண்ணாங்க. பேபிக்கு அப்போ 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிருந்துச்சு. நாங்க என்ன இஷ்யூக்காக போயிருந்தோம்னா, கொஞ்சம் பேபி வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வாமிட் பண்ண மாரி ஃபீல் இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஃபர்ஸ்ட் பேபியோட வெயிட்லாம் வந்து செக் பண்ணிட்டு, பேபி வந்து இவ்ளோ வெயிட் கம்மியா இருக்காங்க. பேபியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இல்ல. குரோத் கரெக்ட்டா இல்லன்ற மாரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இந்த மாரி. 2 ஸ்பூன்ஸ் வந்து போட்டுருக்கோம். எவ்ளோ பேபி ஃபீட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நாங்க 2 ஸ்பூன்ஸ் மட்டுமே போட்டதுனால, பேபிக்கு டைல்யூஷன் ஆயிடுச்சுன்ற விஷயம் எனக்கு அங்க தான் தெரிய வந்துச்சு. ஸோ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே ஓகே தான். பட் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர் தான். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் வாமிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவ் மில்க் அலர்ஜியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோயா பேஸ்டு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எழுதி குடுத்துட்டாங்க. அத வந்து கன்டின்யூ பண்ண சொன்னாங்க. மேபி பேபிக்கு வந்து கவ் மில்க் அலர்ஜியா தான் இருக்கும்ன்ற மாரி அவங்க டிசைட் பண்ணி எங்களுக்கு எழுதி குடுத்துட்டாங்க. நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே டாக்டர் எழுதி குடுத்த அந்த சோயா பேஸ்டு ஃபார்முலா வாங்கிட்டு, பேபிக்கு வந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேபி வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்த உடனே குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்னைக்கு கரெக்ட்டா ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க அததான் குடுத்துட்டு இருந்தோம். பேபி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ் தான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் நாங்க வந்து அது வாமிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றாங்கன்ட்டு போயிட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆக்சுவல் வாமிட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த சோயா பேஸ்டு ஃபார்முலா நாங்க குடுத்த உடனே பாப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஃபுல்லா அடிவயிறுலேருந்து மொத்தமா எடுக்க ஆரம்பிச்சா. முன்னாடி அவ அப்படி எடுக்கவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருந்துச்சு. அது ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. உடனே நாங்க என்ன பண்ணோம்னா, பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிளினிக் தான் பாத்தீங்கன்னா போயிருந்தோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா டீட்டெயிலா வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க வந்து பழைய ஃபார்முலாவே எங்கள வந்து கன்டின்யூ பண்ண சொன்னாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பழைய ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது கூட சேர்த்து சில மருந்துமே எழுதி குடுத்திருந்தாங்க வாமிட்டுக்கு. ஸோ அதையும் சேர்த்து கன்டின்யூ பண்ணனால தான் என் பேபி வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அதுக்கப்புறமா வந்து வெயிட் கெயின் ஆனாங்க. என் பேபி லீனா இருந்ததுக்குமே ரீசன் என்னன்னா, டைல்யூஷன் தான். நாங்க வந்து 1 மந்த் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, தப்பான ஒரு ப்ரொசீஜர்ல வந்து ஃபார்முலா குடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த நர்ஸ் வந்து பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால, பேபி வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து லீன் ஆயிட்டு அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. நாங்க வந்து முன்னாடி குடுத்த நானோப்ரோவே வந்து பாத்தீங்கன்னா குடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த வாட்டி கரெக்ட்டான ப்ரொசீஜர்ல குடுக்க ஆரம்பிச்சோம். கரெக்ட்டான ப்ரொசீஜர்ல குடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து பாப்பா வந்து வெயிட் கெயின் கரெக்ட்டா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா எவ்ரி செக்குமே பார்க்கும்போது வெயிட் கெயின் வந்து கரெக்ட்டாவே இருந்துச்சு. ஸோ வந்து பாப்பாக்கு வந்து கவ் மில்க் அலர்ஜிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஃபார்முலா ஃபீட் எப்படி ப்ராப்பரா குடுக்கலான்றத பத்தி பார்க்கலாம். 30 ml வாட்டருக்கு 1 ஸ்கூப் அண்ட் 60 ml வாட்டருக்கு 2 ஸ்கூப். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் பாப்பாக்கு வந்து குடுக்கணும். அவங்க குடுக்குற ஸ்கூப்ல தான் குடுக்கணும். நம்ம வந்து தனியா ஒரு ஸ்பூன் எடுத்து அது மாதிரி குடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, பேபியோட நீட்ஸை பொறுத்து நம்ம குடுத்துக்கலாம். அது ஃபார்முலாவோட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நிறைய எழுதியிருக்கும். அந்த மாதிரி 1 மந்த் to 3 மந்த் பேபிக்கு இவ்வளவு குடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. பேபிக்கு நீடை பொறுத்து நம்ம ஃபார்முலா குடுக்கலாம். ஹாட் வாட்டர்ல வந்து ஃபார்முலா பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அப்பப்போ கட்டியா அந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தரக்கூடாது. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கணும். அப்பதான் ப்ராப்பரா வந்து நியூட்ரிஷன் வந்து போய் சேரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பேபிக்கு 60 ml தரீங்கன்னா 2 ஸ்கூப்ஸ் போடுவீங்க இல்லையா? ஸோ 2 1/2 ஸ்கூப் அப்படி போடுறதோ, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா போடுறதோ, எக்ஸ்ட்ராவா போடுறதோ இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் வந்து நீங்க வந்து பேபிக்கு வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா பவுடர் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து டைஜஷன் இஷ்யூல தான் போய் முடியும். அதே மாதிரி பேபி கொஞ்சம் கம்மியா குடுக்கலாம்.
ஸோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது டைல்யூஷன் ஆகி பேபியோட க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஸோ மெயினான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபீடை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க. பட் இப்போ தான் நீங்கள் கொடுக்க போறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னும் போது பாட்டில் ஃபீட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம். பாலாடை அப்படி இல்லைன்னா ஸ்பூன்லேருந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் உங்களால் முடியுது அப்படின்ற பட்சத்தை நீங்கள் வந்து பாலாடையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் பாட்டில் ஃபீட் பண்ணுறீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா பேபிக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் இதெல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பேபிக்கு நீங்கள் பாட்டில் ஃபீட் தான் பண்ணுறீங்கன்னும் போது பாட்டில் வந்து அடிக்கடி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுக்குறது, நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆவாங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 months வரைக்கும் மிக்ஸ்டு ஃபீடிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் நிப்பிள்ஸ் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக நீங்கள் இப்போ நியூ மாமா இருக்கீங்க இல்லை டியூ டேட் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு பாட்டில் ஃபீட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பாட்டில் ஃபீட்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. என்ன ரீசன்றது சொல்லலை. ஆக்சுவல் ரீசன் என்னன்னா இப்போ நீங்கள் பாட்டில் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேபி வந்து பிரெஸ்ட் ஃபீடே எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வந்து டியூ டேட் கிட்ட வருதுன்னா தயவு செஞ்சு பாட்டில் ஃபீட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாலாடையில ஸ்பூன்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. பேபி வந்து பாட்டில் ஃபீட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ளோ ஈஸியாக வந்து பாட்டில் ஃபீட்ல தான் வரும், பிரெஸ்ட் மில்க்ல வராதுன்றதுனால அவங்க லேச்சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மறந்துடுவாங்க. அண்ட் லேச்சிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண 2 வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ மாம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்துவாங்க, இன்னுமே நிறைய ப்ளேம்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அது எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. நம்ம பேபிஸை நம்மளை தவிர வேறு யாராலையுமே பெட்டராக பார்த்துக்கவே முடியாது. ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. யூர் ரியலி அ ஸ்ட்ராங் மதர். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் பார்க்கலாம். பை பை.